ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டூருக்கு போன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பகுதி 1 போட்டாச்சு. இப்போ பகுதி 2 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் வந்து பண்ணாரி அம்மன் ஊருக்கு வந்திருக்கோம். பண்ணாரி அம்மன் ஊர் பேர் அதே தான், சாமி பேரும் பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் லஞ்சு நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம். உள்ளெல்லாம் வந்து எடுக்க முடியாது, அதனால வெளியே என்ட்ரன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். பண்ணாரி அம்மன் கோவில் சரியான ரஷ்ஷுங்க. நாங்கள் எப்படியோ சாமி பார்க்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதின்றதுனால லீவுன்றதுனால நிறைய ஜனம் இருந்தது. நாங்கள் சாமி பார்க்க மணி ஒரு மணிக்கு இன்னும் க்யூவில் போய் நின்னோம். நாங்கள் வரத்துக்கு மணி 2:30 ஆகிடுச்சுங்க. ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து க்யூவில் மாட்டினோம். சரியான வெயிலுக்கு அதுக்கும் க்யூவில் நிற்கவே முடியல. ஆனால் சாமி ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல தரிசனம் பண்ணோம். இங்கே விபூதி பார்த்திங்கன்னா சாமி பார்த்தா நமக்கு வந்து குங்குமம் கொடுப்பாங்க, இல்லைன்னா விபூதி கொடுப்பாங்க. ஆனால் இந்த பண்ணாரி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா மண்ணு தான் கொடுத்தாங்க. அதுதான் நாங்கள் வந்து வச்சுட்டு வந்தோம். ரொம்ப விசேஷமான கோவில், சக்தி வாய்ந்த பண்ணாரி அம்மன். சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:30. இப்போ எங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடியாக இருக்குது. என்ன செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், மோர், ரசம். நான் வந்து அந்த வீடியோ எடுக்கலை. நாங்கள் வந்து லேட்டாகவே பசின்றதுனால வீடியோ வந்து எடுக்க முடியல. அங்கேருந்து இப்போ கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் திருப்பதி போயிட்டுருக்கோம். பாருங்கள், வண்டியில் செம்ம ஹாப்பிங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. அந்த பாட்டி சூப்பராக ஆடினாங்க டான்ஸு. அவங்களுக்கு ஒரு வயசு எப்படியும் ஒரு 60க்கு மேலே இருக்கும். ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. டூர்னால் இப்படி தாங்க இருக்கணும், உம்முன்னெலாம் போகக்கூடாது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். எங்களுக்கு இந்த டூர் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து இது வரைக்கும் இவ்வளோ பேர் கூட நாங்கள் வந்து டூர் போனது கிடையாது. எப்படியும் ஒரு பஸ்ஸில் நாங்கள் வந்து ஒரு 60 பேர் வந்திருப்போம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாகவே நம்ம டான்ஸ் மூமெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னா திட்டாதீங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டான்ஸ் ஆடியிருப்பாங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்களும் பாருங்கள். பாட்டு வந்து நான் வந்து அப்படியே போட முடியல, நான் வந்து மியூசிக் தான் கொடுத்துருப்பேன். பாட்டு போட்டால் எனக்கு வந்து காப்பி ரைட்டுன்றது வரும். அதனால் பார்த்திங்கன்னா நான் மியூசிக் கொடுத்துருப்பேன். டான்ஸ் தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. ஒன்லி மியூசிக் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் பாட்டு வச்சு போகணுன்னு தான் ஆசை, ஆனால் பாட்டு வச்சு போட முடியல. ஓகே, மியூசிக்கோட பாருங்கள். மியூசிக்கோடவே டான்ஸ் நல்லா தான் இருக்கும்.
டான்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. சரியான மழைங்க, சரியான இடி மின்னல். பாருங்கள், வெளியே இருக்கிற இடம்தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாகவே வாழைக்கன்று தான் நான் எடுத்தது. வாழைக்கன்று, தென்னை மரம் இந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. மலை அப்படியே மழை சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. தென் திருப்பதி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறைய மரம் விழுந்து போயிருந்தது. கரண்ட்டு கிடையாது அந்த ஏரியா ஃபுல்லாகவே. சரியான தண்ணிங்க. போகிற வழி ஃபுல்லாகவே தண்ணியாக தான் தேங்கி இருந்தது. இன்னும் நல்ல மழை பெஞ்சு அப்போ தான் விட்டு இருந்தது. நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. தென் திருப்பதி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் கூட நம்ம வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நோ அலோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி திருப்பதியில் வந்து கவுண்டரில் வந்து நம்ம ஃபோன் வச்சுட்டு போவோமோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். அதனால் நாங்கள் யாருமே வந்து ஃபோன் கவுண்டரில் கூட கொடுக்கல. நாங்கள் எல்லாருமே வந்து பஸ்லேயே வச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா என்ட்ரன்ஸ் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகல. பெருமாள் தரிசனம் நல்லாவே நாங்கள் பண்ணியிருந்தோம். சாமி அலங்காரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு அப்படியே திருப்பதிலே நம்ம வந்து பெருமாளை பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தார் பெருமாள். ஃபோன் மட்டும்தாங்க மிஸ்ஸிங். ஃபோன் இருந்திருந்தால் அழகாக இருந்திருக்கும். ஆனால் ஃபோன் வந்து எடுக்கக்கூடாதுன்னுவே நாங்கள் எடுக்கலை. சாமி தரிசனம் நல்லாவே பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கே தான் வெளியே உக்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தென் திருப்பதியில் தான் வந்து ஹால்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதனால் பாருங்கள், அங்கே வர வண்டி அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மழை வந்து வானவில்லாம் வந்துருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு யாரெல்லாம் டூர் எங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸில் டான்ஸ் தாங்க செம்மையாக ஜாலியாக இருந்தது. நீங்கள்லாம் போன இடம் வந்து எங்கெல்லாம் போனீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். பார்ட் 3 வீடியோவும் வரும். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுடன் உடனுக்குடன் வரும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து எங்கள் வீடியோ செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் வந்து ஒரு சின்ன பசங்க வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, அது இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3 வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். ஓகே பாய். டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம்.